Hi students, welcome to BB Max 10th standard Maths 3rd chapter exercise 3.5 4th sum பார்க்க போகிறோம். If x equal to a square plus 3a minus 4 divided by 3a square minus 3 and y equal to a square plus 2a minus 8 divided by 2a square minus 2a minus 4 find the value of x square into y power minus 2னு கேட்டிருக்கிறாங்க. x y கொடுத்துட்டாங்க. x square into y power minus 2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. x வந்து a square plus 3a minus 4 by 3a square minus 3 and y equal to a square plus 2a minus 8 by 2a square minus 2a minus 4. இப்போ x square into y power minus 2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த x டேர்ம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இங்கே -4 மல்டிப்ளை பண்ணால் -4 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். இப்போ 4 இன்ட்டு -1 வந்து -4 ஆட் பண்ணோம்னா 4 1 போச்சுன்னா இங்கே 3ன்னு வந்துடும். அப்போ இது வந்து பை 1ன்னு அர்த்தம். அப்போ a + 4ன்னு ஒரு டேர்ம், a - 1ன்னு ஒரு டேர்ம். இது இப்படி இருக்குதுன்னா 4 - 1ன்னா பை 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் a எழுதும்போது இது a + 4, இது a - 1. அடுத்தது டிவைடட் பை இங்கே 3a² - 3ன்னு இருக்குது. இது வந்து 3 காமனாக வெளியே எடுத்தோம்னா a² - 1. இது வந்து a² - b²ன்னு இருக்குது. அப்போ இது வந்து a + b இன்ட்டு a - b. அப்போ a + 1 இன்ட்டு a - 1. இங்கே a + 4 இன்ட்டு a - 1 டிவைடட் பை 3 இன்ட்டு இதுக்கு பதிலாக a + 1 இன்ட்டு a - 1 ஈக்குவல் டு இங்கே a - 1 a - 1 கேன்சல் ஆயிரும். இங்கே a + 4 டிவைடட் பை 3 இன்ட்டு a + 1. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வேணும். அப்போ இதையே ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா a + 4 டிவைடட் பை 3 இன்ட்டு a + 1 த ஹோல் ஸ்கொயர் சேர்த்து எல்லாத்துக்குமே. அப்போ இது வந்து a + 4² வந்து 2a + 4 a + 4 இன்ட்டு a + 4 டிவைடட் பை இங்கே 3² வந்து 9. அதே மாதிரி இதுவும் ஃபுல்லாக ஸ்கொயர். அப்போ 3² வந்து 9. இது a + 1 இன்ட்டு இன்னொரு a + 1. இப்போ y வந்து a² + 2a - 8ன்னு கொடுத்துருக்காங்க by 2a² - 2a - 4. இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் -8 வரணும், ஆட் பண்ணோம்னா இங்கே 2 வரணும். அப்போ 4 2s are 8. அப்போ 2க்கு தான் மைனஸ் கொடுக்கணும். அப்போ தான் 4ல் 2 போச்சுன்னா இங்கே வந்து +2ன்னு வரும். அப்போ இது வந்து கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ a + 4 இது a - 2. இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இதில் 2 வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே a² - a - 2ன்னு இருக்கும். இங்கே a + 4 இன்ட்டு a - 2 டிவைடட் பை 2 இன்ட்டு இது வந்து 2க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் -1ன்னு வரணும். அப்போது -2க்கு தான் இங்கே மைனஸ் கொடுக்கணும். அப்போ தான் இங்கே -2ன்னு வரும். 2லேருந்து 1 போச்சுன்னா -1ன்னு வரும். இப்போ -2 - 1ன்னா a - 2ன்னு ஒரு டேர்ம், a + 1ன்னு ஒரு டேர்ம். இப்போ இங்கே a + 4 a - 2 இதையே அப்படியே எழுதிக்கிறோம். டிவைடட் பை இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். இங்கே 2 இன்ட்டு a - 2 இன்ட்டு a + 1. இப்போ a - 2 a - 2 கேன்சல் ஆயிரும். a + 4 டிவைடட் பை 2 இன்ட்டு a + 1. இப்போ இது வந்து y. இப்போ நம்ம y பவர் -2ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1/yன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 1/y வந்து y பவர் -2ங்கிறது 1/y² நம்ம எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1/y கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ 1 இந்த a + 4 டிவைடட் பை 2 இன்ட்டு a + 1. இது வந்து மேலே கொண்டு வந்தோம்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். இப்போ 2 இன்ட்டு a + 1/a + 4ன்னு வரும். இப்போ நம்மளுக்கு y பவர் -2 வேணும். இப்போ நம்ம 1/y கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். 2 இன்ட்டு a + 1/a + 4ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு y² 1/y² வேணும். அப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான். 2 இன்ட்டு a + 1 டிவைடட் பை a + 4 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுக்கு 2² வந்து 4, a + 1² வந்து a + 1 இன்ட்டு a + 1 டிவைடட் பை அதே மாதிரி a + 4² வந்து a + 4 இன்ட்டு a + 4 2 a + 4 வரும். இந்த a + 4²னா அப்போ இங்கே x² இன்ட்டு y பவர் -2 x² கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். a + 4 இன்ட்டு a + 4 டிவைடட் பை 9 இன்ட்டு
a plus 1 into a plus 1. இங்கே y power minus 2 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது வந்து 4 into a plus 1 into a plus 1 divided by a plus 4 into a plus 4. இப்போ a plus 4 இங்கே ஒரு a plus 4 கேன்சல், இந்த a plus 4 கேன்சல் ஆயிரும், இந்த a plus 1 கேன்சல், இந்த a plus 1 கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது இங்கே இந்த 4ம் இந்த 9ம் மட்டும்தான். இப்போ 4/9 அதுதான் ஆன்சர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.